நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கும் பொழுது CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது மட்டும் இல்லாம கூடவே ஒரு UPS ஒன்று வாங்குவோம். ஸோ UPS அப்படின்னா என்ன, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக அந்த கம்ப்யூட்டர் வாங்கும்போது UPS வாங்கணும் அப்படின்னா, UPS இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சசரி ஃபார் கம்ப்யூட்டர் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம UPS இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக UPS வாங்க போறோம், அதனுடைய டைப் என்ன நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். UPS அண்ட் இட்ஸ் டைப்ஸ். UPS அப்படின்னா என்ன, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் uninterruptible power supply or uninterrupted power supply or uninterruptible power source. இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம். அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் uninterruptible power supply அப்படின்றதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் UPS எல்லாத்துலயும் பாருங்க, அதுதான் UPS அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ UPS டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு அக்சசரிஸ். UPS is device that provides emergency power to load. Emergency power, it is not continuous power. நார்மலான பவர் இது கொடுக்காது. பவர் ஃபெயிலியர் டைம்ல மட்டும்தான் இது எமர்ஜென்சிக்காக கொடுக்கிற பவர் சப்ளை. எமர்ஜென்சி பவர் டு லோட் when the input power source என்ன, மெயின்ஸ் பவர் ஃபெயில்ஸ். மெயின்ஸ் பவர் சப்ளைல டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கு, திடீர்னு பவர் ஃபெயிலியர், அந்த மாதிரி டைம்ல தான் UPS. It also provides protection from power surges. பவர் சர்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா, திடீர்னு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அதுல இருந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறதுக்கும் UPS தேவை. ஏன் UPS இல்லாம பவர் ஃபெயிலியர் ஆனா என்ன, டெஸ்க்டாப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அல்லது இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் இதெல்லாம் கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒரு 1 hour வேலை செஞ்சதை சேவ் பண்ணாம விட்டோம்னா அவ்வளோ டேட்டாஸும் லாஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பவர் ஃபெயிலியர் ஆயிட்டாலும் நமக்கு ஒரு 1/2 hour அளவுக்கு இன்வெர்டர் வந்து 2 hour 3 hour 4 hour அளவுக்குலாம் வந்து பவர் பேக்கப் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா UPS அந்த மாதிரி கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு 1/2 hour, லெஸ் தேன் 1/2 hour தான் கொடுக்கும். ஸோ பவர் ஃபெயிலியர் அப்படின்னா அந்த பவர் வந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள நம்ம இருக்கிற டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த எமர்ஜென்சிக்காக கொடுக்குற பவர் தான் UPS பவர். The switchover time must be small enough to not cause a dispersion in the operation of the load, not cause a disruption in the operation of the loads. Load வந்து இது வந்து லெஸ் டைம் தான் வந்து அந்த சேஞ்ச் ஓவர் டைம் வந்து இன்வெர்டர்ல 8 millisecond அளவுக்கு இருக்கும், ஆனா UPSல அதை விட கம்மியா இருக்கும். ஸோ அந்த மெயின் பவர்ல இருந்து பேட்டரி பவர் அந்த சுவிட்ச் ஓவர் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமுக்குள்ள டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகாது. ஸோ அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அந்த லெவலுக்கு அந்த கண்டினியூஸ் ஆன்லேயே இருக்கக்கூடிய அந்த டைம் டிஸ்டர்ப்ஸ் ஆகாம இருக்கிற அளவுக்கு தான் அந்த சேஞ்ச் ஓவர் டைம் UPSல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீட் ஆஃப் UPS ஏன் தேவை, தேவை என்ன, UPS உடைய தேவை என்ன? And UPS is used to protect critical loads from main supply. Mains power supply ல இருந்து நமக்கு அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை சேவ் பண்றதுக்காக UPS தேவை. என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? ஸ்பைக்ஸ் அப்படின்னா நார்மலா இருந்துகிட்டே இருக்கும் 230 volt, திடீர்னு 270 volt ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சடன் ரைஸ்லாம் வந்து CPUல ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல UPS காப்பாற்றும். வோல்டேஜ் டிராப் 230 volt ஓடிட்டு திடீர்னு 160 volt வோல்டேஜ் டிராப் ஆகுது, அத மாதிரி டைம்லயும் UPS காப்பாற்றும். ஃபிளக்சுவேஷன்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் வெல்டிங் மிஷின் கடை இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அவங்க வெல்ட் அடிக்கும் போது வோல்டேஜ் வந்து 160 volt இருந்து 240 volt ரைஸ் ஆகும் இறங்கும், அப்படியே ஃபிளக்சுவேட் ஆயிடும், லைட்லாம் நின்று எரியும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் பயன்படுத்துறோம்னா கம்ப்யூட்டர் வீண் ஆயிடும், அதுல இருந்து UPS பாதுகாக்கும். தென் கம்ப்ளீட் பவர் ஃபெயிலியர், கம்ப்ளீட்டா பவரே ஃபெயிலியர் ஆயிட்டா கூட ஒரு 1/2 hour நமக்கு பேக்கப் கொடுக்கும். இதுக்காக உள்ள டெடிகேட்டடா ஒரு பேட்டரி இருக்கும். And UPS provides a 230 volt
mains power supply to the computer. UPS எவ்வளவு கொடுக்கும்? provides a means of supplying power to computers. கம்ப்யூட்டருக்கு தேவையான 230 வோல்ட் பவர் சப்ளையை UPS கொடுத்துட்டு இருக்கும் கம்ப்யூட்டருக்கு தேவை. அதுக்கப்புறம் எதுக்கு? டேட்டா சென்டர், கம்ப்யூட்டர், டேட்டா சென்டர், டிடிபி ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நமக்கு வந்து பவர் ஃபெயிலியர் டைம்ல கூட டெலிபோன் வேலை செய்யுது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம யூபிஎஸ் பவர் சப்ளை. தென் பிஎல்சி, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன் இருக்கும்போது நடுவில் பிரேக் ஆயிடுச்சுனாக்கா அந்த ஆப்ரேஷனே கொலாப்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி டைம்லாம் நமக்கு ஸோ கம்ப்யூட்டர், டேட்டா சென்டர், டெலிபோன் ஆப்ரேஷன், பிஎல்சி, இதுக்கெல்லாம் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணப்படுகிறது. A surge protector attempts to limit the voltage supplied to an electric device by either blocking or shorting to ground any unwanted voltage above a safe threshold. அதாவது நமக்கு 230 வோல்ட் சப்ளை தேவை, 230 வோல்ட் ஏசி தேவை. ஸோ இந்த 230 வோல்ட் ஏசியை விட திடீர்னு வோல்டேஜ் ரைஸ் ஆனாலோ குறைஞ்சாலோ இது என்ன பண்ணும், அந்த ஒன்ஸ் அந்த ரைஸ் ஆன வோல்டேஜை பிளாக் பண்ணி உள்ள லோடுக்கு அனுப்பாம விட்டுடும். அப்படி இல்ல அதிகமான வோல்டேஜை கிரவுண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய லோட சேவ் பண்ணிடும். The primary role of an UPS is to provide short term power. இதான் வெரி இம்பார்ட்டன்ட். பவர் வந்து கண்டினியூவா நமக்கு கொடுக்காது, ஷார்ட் டேர்ம், லெஸ் தென் half an hour. ஆனா இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 4 hours கூட பவர் பேக்கப் கொடுக்கும். வேற யூபிஎஸ் அதான் வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்ச நேரம் மட்டும்தான் பவர் நமக்கு கொடுக்கும். பவர் ஃபெயிலியர் டைம்ல கொஞ்ச நேரம், அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், யூபிஎஸ் அந்த லோடு இருக்கிறதெல்லாம் டேட்டாஸ் ஏதாவது வச்சிருந்தோம்னா அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிடலாம். டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ். யூபிஎஸ் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? பேஸ்ட் ஆன் பவர் கெப்பாசிட்டி. பவர் கெப்பாசிட்டியை வச்சு யூபிஎஸ் எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 3 வகையா பிரிக்கிறோம். லோ பவர் யூபிஎஸ் எவ்வளோ? 30 kVAக்கு அப் டு 30 kVA, 30 kVAக்குள்ள இருந்ததுன்னா அதெல்லாம் லோ பவர் யூபிஎஸ் சொல்றோம். மீடியம் பவர் யூபிஎஸ் 120 kVA, 30 kVA இருந்து 120 kVA வரலும் இருந்ததுன்னா அதெல்லாம் மீடியம் பவர் யூபிஎஸ். 120 kVAக்கு மேல இருந்ததுன்னா அதெல்லாம் ஹை பவர் யூபிஎஸ். ஸோ பேஸ்ட் ஆன் பவர் கெப்பாசிட்டி லோ பவர் யூபிஎஸ், மீடியம் பவர் யூபிஎஸ், ஹை பவர் யூபிஎஸ்னு 3 விதமாக பிரிக்கிறோம். தென் இன்புட் பவர் சப்ளையை வச்சுட்டு யூபிஎஸ் 2 வகையா பிரிக்கிறோம். சிங்கிள் ஃபேஸ் யூபிஎஸ், 3 ஃபேஸ் யூபிஎஸ். சிங்கிள் ஃபேஸ் யூபிஎஸ்னா இன்புட் வந்து 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் இருக்கும். அதே வந்து 3 ஃபேஸ்னா 415 வோல்ட் 3 ஃபேஸ் சப்ளை இருக்கும். ரெண்டுமே ஏசி, இதுவும் ஏசி இதுவும் ஏசி. ஸோ இது சிங்கிள் ஃபேஸ், இது வந்து 3 ஃபேஸ். ஸோ 3 ஃபேஸ் பவர் சப்ளையும் நம்ம டைரக்டா யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணி அங்கிருந்தும் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுத்துக்க முடியும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங், எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வச்சு யூபிஎஸ் பிரைமரியா 3 விதமா பிரிக்கலாம். ஆஃப்லைன் யூபிஎஸ், ஆன்லைன் யூபிஎஸ், லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ். இது 3 யூபிஎஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஆன்லைன் யூபிஎஸ் கிரிட்டிக்கல் ஒன். ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கும் ஆன்லைன் யூபிஎஸ்க்கும் இடைப்பட்ட ஆபரேஷன்ஸ் தான் லைன் இன்டராக்டிவ். ஓகே, ஸோ இது ஒன்னையும் நம்ம எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஆஃப்லைன் யூபிஎஸ்னா என்ன? ஆஃப்லைன் யூபிஎஸ் உடைய பிளாக் டயக்ராம் இருக்கு பாருங்க. சிம்பிளா இந்த பிளாக் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதுல 230 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் வரும் ஏசி. இந்த ஏசி வோல்டேஜ் ஃபில்டர் ஆயிட்டு ஃபில்டர்ல இருந்து நேரா ஒரு சுவிட்ச் வழியா நேரா அவுட்புட் லோடுக்கு போயிடும். ஸோ அட் த சேம் டைம் இப்ப பவர் இருக்குன்னு வச்சுக்கோம். பவர் இருக்கும் பொழுது 230 வோல்ட் அவுட்புட் வந்து நேரா சுவிட்ச் வழியா அவுட்புட்டுக்கு போயிடும். அட் த சேம் டைம் 230 வோல்ட் சார்ஜர் வழியா ரெக்டிஃபை ஆகி ஏசி வந்து டிசியா, ஏசி சப்ளை வந்து டிசியா ரெக்டிஃபை ஆகி பேட்டரியில வோல்டேஜ் சேவ் ஆகும். ஸோ பவர் இருக்கும் பொழுது 2 வழி, ஃபில்டர் ஆகிட்டு அவுட்புட்டுக்கு போயிடும், பேட்டரியில ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் அப்ப என்ன ஆகும்னா, ஸோ இந்த ரூட்டு கட்டு, ஸோ இங்கேருந்து பவர் வராது. அப்போ பேட்டரியில இருக்கக்கூடிய ஸ்டோர் ஆகிருக்கிற வோல்டேஜ் இன்வெர்டருக்கு போயிட்டு இன்வெர்டர்ல டிசி ஏசியா கன்வெர்ட் ஆகி அவுட்புட்டுக்கு போகும். ஸோ இதுதான் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ ஆஃப்லைன் யூபிஎஸ் உடைய மெயினான என்னன்னா, இன்வெர்டர் ஆஃப்ல இருக்கும். பவர் இருக்கும் போது இன்வெர்டர் ஆஃப்ல இருக்கும். பவர் ஃபெயிலியர் டைம்ல தான் இன்வெர்டர் ஆன்ல இருக்கும். அதான் முக்கியமான பாயிண்ட்ஸ்.
The mains to battery changeover time or battery to mains changeover time is in offline UPS is very low as compared to inverter. Inverter வந்து 8 milliseconds இந்த அதை விட கம்மியான 5 milliseconds 4 milliseconds தான் இதனுடைய பவர் சேஞ்ச் இருக்கும். ஸோ மெயின் பவர்ல இருந்து பேட்டரி பவருக்கு மாறுறதா இருந்தாலும் சரி, பேட்டரி பவர்ல இருந்து மெயின் பவருக்கு மாறுறதா இருந்தாலும் சரி. டிபிக்கலி ஆஃப்லைன் யூபிஎஸ் சேஞ்ச் ஓவர் டைம் வந்து 4 to 5 milliseconds. எவ்வளோ அது சேஞ்ச் ஓவர் டைம்? 4 to 5 milliseconds. Built-in automatic voltage regulator AVR to regulate the output voltage close to 230 volt. Output voltage 230 volt output இருக்கிற அளவுக்கு இதை ஒரு AVR உள்ள கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அது என்ன பண்ணும்? ரெகுலேட் பண்ணி அவுட்புட் வோல்டேஜை ஃபிக்ஸ்டா வச்சுக்கும். ஸோ இதான் ஒரு ஆஃப்லைன் யூபிஎஸ் உடைய ஆப்ரேஷன். தென் ஆன்லைன் யூபிஎஸ். ஆன்லைன் யூபிஎஸ் என்னன்னா, இன்வெர்டர் பவர் இருக்கும் பொழுதும் லைன்ல இருக்கும், பவர் ஃபெயிலியர் போதும் லைன்ல இருக்கும். இப்ப பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா பவர் இருக்கும்போது இதுல ரெக்டிஃபை ஆயிட்டு ஏசி டிசி ஆகும். டிசி வந்து பேட்டரியில ஸ்டோர் ஆகும். அட் த சேம் டைம் இந்த டிசி எகைன் ஏசியா கன்வெர்ட் ஆகி அவுட்புட்டுக்கு போகும். அப்போ பவர் இருக்கும் பொழுது ஏசி டிசியா கன்வெர்ட் ஆகும், டிசி எகைன் ஏசியா கன்வெர்ட் ஆகி அவுட்புட்டுக்கு போயிடும். அட் த சேம் டைம் டிசி பேட்டரியில ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் இந்த பேட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கிற டிசி இன்வெர்டர் வழியா ஏசிக்கு போயிடும், அதான் அவுட்புட் லோடுக்கு போயிடும். அப்ப கண்டினியூவா இன்வெர்டர் பவர் இருந்தாலும் சரி பவர் இல்லாட்டாலும் சரி இன்வெர்டர் ஆன்லே இருக்கும். அதனால்தான் இதுக்கு பேர் ஆன்லைன் யூபிஎஸ். ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் எஃபெக்டிவா இருக்கும், எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். In this type of UPS, the system always remains on battery, whether mains AC is present or not. Present AC இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி பேட்டரி சப்ளை இருந்துட்டு இருக்கும், then inverter onலே இருக்கும். When mains AC is present, it provides power to DC supply to inverter section as well as charges the battery simultaneously. AC power இருக்கும்போது பவர் வந்து இன்வெர்டர் செக்ஷன் போயிட்டு அவுட்புட் போகும், at the same time பேட்டரியும் சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். When mains AC is not present, AC mains இல்ல failure ஆயிடுச்சு, அப்போ it will run the concerned load till the battery has recommended dischargeable level. அப்போ பேட்டரி இருக்கிறவர்களும் இந்த பேட்டரியில இருந்து அவுட்புட் போகும். ஸோ ஏசி மெயின்ஸ் ஃபெயிலியர்னா பேட்டரியில இருந்து போகும். அப்போ இதுல ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னாலே இன்வெர்டர் பவர் இருந்தாலும் சரி பவர் ஃபெயிலியர் ஆனாலும் சரி ஆன்லே இருக்கும். தென் லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ். லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் என்னன்னா, ஆஃப்லைன் யூபிஎஸ்ல இருக்கிற சில நல்ல விஷயங்கள் ஆன்லைன் யூபிஎஸ்ல இருக்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒர்க் பண்றது. பவர் இருக்கும் பொழுது இதுல ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் அண்ட் ஃபில்டர் ரெண்டுமே வச்சு அவுட்புட் நேரா லோடுக்கு போயிட்டு இருக்கும் பவர் இருக்கும் பொழுது. அட் த சேம் டைம் ஏசி டிசியா கன்வெர்ட் ஆகி பேட்டரியில ஸ்டோர் ஆகும். இங்க இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் அப்படின்னா பேட்டரியில இருக்கிற வோல்டேஜ் டிசி ஏசி ஆகி அவுட்புட்டுக்கு போகும், இது சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா என்னன்னா, பவர் இருக்கும் பொழுது அதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் எல்லாம் ரெகுலேட் பண்ணப்பட்டு வித் ப்ரொடெக்ஷனோட இது இருக்கும். ஆஃப்லைன் யூபிஎஸ்ல ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது, லைன் இன்டராக்டிவ் சர்க்யூட்ஸ்ல ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதான் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட். இன் திஸ் டிசைன் த பேட்டரி டு ஏசி பவர் கன்வெர்டர் அதாவது இன்வெர்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு த அவுட்புட் ஆஃப் த யூபிஎஸ். அவுட்புட்ல ஆல்வேஸ் இது கனெக்ஷன்ல ரெடியா இருக்கும். டக்குன்னு பவர் ஃபெயிலியர்னா சேஞ்ச் ஆகும் அவுட்புட் இதுல கனெக்ட் ஆகும். Battery charging is done during time when the input AC power is normal. When the input AC fails, transfer switch opens and then the inverter starts functioning to provide power to load immediately. Power இருக்கும் பொழுது என்ன ஆகும், இங்க இருந்து பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இன்வெர்டர்ல ரெடியா ஏசி அவுட்புட் இங்க இருக்கும். அட் த சேம் டைம் இங்க இருந்து ஏசி போயிட்டே இருக்கும். பவர் ஃபெயிலியர்னா இந்த சுவிட்ச் இங்க இருந்த சுவிட்ச் டக்குன்னு சேஞ்ச் ஓவர் ஆயிடும். சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சுன்னா பேட்டரியில இருக்கிற வோல்டேஜ் நேரா அவுட்புட் போயிடும். ஸோ இமிடியேட்டா இந்த சுவிட்ச் சேஞ்ச் ஓவர் ஆயிடும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ். ஸோ இதுல ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ், லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் 3 டைப் ஆஃப் யூபிஎஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதனுடைய ஒரு டைப்பையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.